ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூரு சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பிரபல ஐபிஎல் கிரிக்கெட் வீரர் ஷாருக்கான் வேதனை. இந்தியாவில் நடைபெறும் ஐபிஎல் தொடர் பாணியில் தமிழகத்தில் டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த சில வருடங்களாக கிரிக்கெட் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. தற்போது டிஎன்பிஎல் போட்டியின் 9வது சீசன் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லைகா கோவை கிங்ஸ் அணியினர் கலந்து கொண்டனர். ரசிகர்களுடன் செல்ஃபி, கலாட்டா போட்டிகள் என கலந்து கொண்ட லைகா கிங்ஸ் அணியினர் மேடையில் ராம்ப் வாக் நடந்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐபிஎல் குஜராத் டைட்டன் அணியின் வீரரும் லைகா கோவை கிங்ஸ் அணியின் கேப்டனுமான ஷாருக்கான் கூறுகையில், தற்போது நடைபெற்று வரும் டிஎன்பிஎல் சீசனில் இனிவரும் போட்டிகளில் சிறந்த செயல்பட உள்ளதாக கூறினார். அறிமுக வீரர்களை அதிகமாக கொண்ட அணியாக விளையாடுவதில் அதிக பலமே தவிர எந்த சிரமமும் இல்லை என தெரிவித்தார். ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் பெங்களூருவில் ஏற்பட்ட துயர சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறிய அவர், கிரிக்கெட்டை ரசிக்கும் ரசிகர்கள் சிறிது நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது லைகா கோவை கிங்ஸ் அணியின் நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஹாரி வஹீசன், ஹரிஷ், ஹரி மனோகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒன்றுமே சின்ன பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண பார்ப்பேன். நத்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பண்ண மாட்டோம். அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். அதனால தான் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸ் அவ்வளோவா சேஞ்சஸ்லாம் பண்ணதில்லை. ஒரு 2 லாஸ்னாலலாம் சேஞ்சஸ் பண்ணதில்லை அவ்வளோவா. முடிஞ்ச அளவுக்கு அதே தான் ஃபாலோ பண்ண பார்ப்போம். ஒரு நாள் ரிசல்ட் வரல, கரெக்ட். பட் நாங்கள் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி இருக்கோம். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ கிரிக்கெட் பிளேயரை வந்து நேற்று ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் இறந்துருந்தாங்க. ஸோ அந்த இது எப்படி பாருங்க? இந்த மாதிரியான விஷயம் எப்படி கரெக்டு தான். அது ஒரு மிகவும் கவலையான விடயம். என்னென்றால் அந்த அளவுக்கு ஊக்கம் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸில் இருக்குது. ஆனால் மக்கள் நிதானமாக கவனமாக செயற்பட வேண்டும் என்பதே எனது கருத்து. ஆமாம், கண்டிப்பாக அது கஷ்டமான விஷயம் தான் எல்லாருக்கும். அந்த மாதிரி பேர் ஹரி சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு. அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்ல ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். ஏன்னா அவ்வளோ ஜாய் இருந்தது. பட் ஆல் தியர் ஃபேமிலிஸ்லாம் எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. ஃபீல் சேட் ஃபார் எவ்ரிபடி. பட் இந்த மாதிரி அடுத்த வாட்டி நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டி